இதை பத்திலாம் பேசவே முடியாம இன்னும் நிறைய மதர்ஸ் வந்து தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ சமீபத்துல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. 2 சின்ன குழந்தைங்களை ஒரே ஒரு பர்சன் 24/7 வளர்க்கறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்து நம்ம பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான அவசியம் இருக்கிறதா நான் உணர்றேன். பிரெக்னன்சி அப்படின்றதே நம்மளை உலுக்கி போடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு மேஜர் அப்டாமினல் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. சர்ஜரி பண்ண அடுத்த செகண்ட் ஒரு குழந்தைய கையில கொடுத்து அந்த குழந்தைக்கு 24 மணி நேரமும் நீ தான் பார்த்துக்கணும். குழந்தைக்கு வந்து எவ்ரி 2 hours ஃபீட் பண்ணணும். குழந்தை அழும்பொழுது கையில வச்சுக்கணும். நீ தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கே இல்லாத ஒரு ஃபுல் டைம் வேலையை ஜஸ்ட் அந்த ஒரு ப்ராப்ளம்ல இருந்து இப்பதான் அந்த ஹெல்த் இஷ்யூல இருந்து வெளியில ஒரு மதர் கிட்ட நம்ம கொடுக்கணும். நான் அந்த ரீல்ல பேசினதுல மட்டுமே 100க்கும் மேற்பட்ட மதர்ஸ் வந்து அவ்வளோ வல்னரபிள் இன்ஃபர்மேஷனை என் கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு இடமே இல்லை. என்னோட குழந்தைய கொண்டுட்டு நானும் இதில் சூசைட் பண்ணி செத்துடலான்னு இருக்கேன். இப்படிலாம் மதர்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனா மேம்? டிப்ரெஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு ஹோப்லெஸ்னஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல அந்த ஹார்மோன்ஸோட லெவல் டிப் ஆகும் பொழுது ஒரு டிப்ரெஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100 பேர்ல 10 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கலாம். டிப்ரெஷனால இறந்து போறவங்களோட கணக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்து போடுக்கிற கணக்குக்கு ஈக்குவல். முக்காவாசி பிசிக்கல் பெயின் அண்ட் கஷ்டத்தை வந்து உங்க வைஃப் வந்து உங்க குழந்தைக்காக அண்டர்கோ பண்ணும்பொழுது அவங்களுக்கான மென்டல் சப்போர்ட்டை நீங்க தானே கொடுக்கணும். பாதி பேர் இல்ல மேம் நான் ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல தான் இருக்கேன் ஆனா எனக்கு சப்போர்ட் இல்லைன்றாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கோமோ இல்லை தனியாக இருக்கோமோ, ஈவன் 1% அவங்கள புரிஞ்சுக்கிறவங்க இருந்தால் அவங்க அவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ சமீபத்தில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு மதர், அதாவது மதர் ஆஃப் 2 kids, அவங்க வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரிஜினல் வீடியோவில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அந்த மதரை நோக்கி இருக்குது. அண்ட் இதை பற்றி பேசின டாக்டர் அகிலா அசோகன் அவங்க இதை பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லி இதுக்கான ஃபீட்பேக் என்னென்னு அவங்களோட சைட் சொல்லும் போது நிறைய மதர்ஸ் அந்த கமெண்ட் செக்ஷனில் அவங்களும் இதே மாதிரி பிரச்சனைகள் கோ த்ரூ பண்ணுறதா அந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ எதனால் ஒரு விமன் வந்து அவளோட கஷ்டத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுற இடத்துல இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அண்ட் அதை அட்ரஸ் பண்ணி பேச போனவங்களுக்கு எனக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது வந்து நிறைய விமன் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம வந்து ஒழுங்காக கவனிக்கிறது இல்லையா, இல்லை இதை நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோமா? ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், குழந்தை பிறக்கிறது அப்படின்றது இன்றைக்கி என்னதான் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் அந்த மதர் வந்து சைலண்ட்டாக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அண்ட் இதை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்கு நம்மளோட டாக்டர் அகிலா அசோகன் சேர்ந்திருக்காங்க. ஷீ இஸ் அ பீடியாட்ரிஷியன் அண்ட் ஆல்சோ ஃபவுண்டர் ஆஃப் ஜீவன் NICU இன் பாண்டிச்சேரி அண்ட் பர்பிள் NICU இன் குடுவாஞ்சேரி. அவங்க கிட்ட இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா என்ன, இன்றைக்கே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மதர் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க, இதுக்கான ப்ராப்பர் ஹெல்ப் அவங்களுக்கு இருக்கா இல்லையா, அண்ட் இதுக்கான ப்ராப்பர் ஹெல்ப் யார் அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். எனக்கான ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, அந்த ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டம்னா என்ன, அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றத டாக்டர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். இந்த பர்டிகுலர் டாபிக் எடுத்து நம்ம பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான அவசியம் இருக்கிறதா நான் உணர்றேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் டேக்கிங் அப் திஸ் டாபிக். கண்டிப்பாக மேம். பிகாஸ் நான் வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட இன்றைக்கி இருக்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி பேசியிருக்கேன். பட் பொதுவாக யாருமே டச் பண்ணாத ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அது என்ன கஷ்டம், பொண்ணுனா குழந்தைய தானே பார்த்துக்கணும், அவங்க பெற்ற குழந்தைய அவங்க தானே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. பட் அந்த மதர் அந்த ஸ்டேஜில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் அந்த வீடியோலையுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால மேம் இந்த வீடியோக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னு டிசைட் பண்ணீங்க? அதாவதுங்க, நம்மளை சுற்றி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா, உலகத்தில் நிறைய கஷ்டங்கள் நடக்குது. ஆனால் சில விஷயங்கள் வந்து பெரிய கஷ்டமா இருக்கும். ஒரே டைம்ல மில்லியன்ஸ் ஆஃப் விமென் வந்து அதை கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சுத்தி இருக்கிற ஃபுல் வேர்ல்டும் அதை நார்மலைஸ் பண்ணியிருக்கும். இதெல்லாம் நார்மல் தான், இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு நார்மலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கஷ்டம்னே அதை வேலிடேட்டே பண்ணலன்னு வச்சுப்போம். ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிறதே வேலிடேட்டே பண்ணாம அந்த சமுதாயம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நம்மளுக்கு அது யாரோ ஒருத்தவங்க எடுத்து சொல்லணும்ல, இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. இப்போ பார்த்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு கொஞ்சமாவது ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடிலாம் அந்த காலத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பாட்டு டிப்ரெஷனில் இருப்பாங்க, என்னாவது பண்ணிப்பாங்க, ஆனால் எதுவுமே வெளியில் வராது. ஸோ மெனி இஷ்யூஸ் ஆர் தேர் இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட். விமென் ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசவே பயப்படுவாங்க.
பேசினாலும் அதை இதெல்லாம் நீ ஒரு விஷயமா சொல்றியா, இதுக்கெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மினிமைஸ் பண்ணி அதை வேலிடேட்டே பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சமுதாயம் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் நான் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் இட். ஓகே. ஸோ இந்த பிக்சரில் அந்த பொண்ணு கன்வே பண்ண விஷயம் என்னென்னா, அவளோட 2 குழந்தைங்கள இந்த 4 வருஷமாக பேக் டு பேக் நான் பண்ணதே பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்களே தான் நான் பார்த்துட்ருக்கேன், எனக்கு நான் யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இல்லை இது எப்பயுமே இருந்த ஒரு ப்ராப்ளம்? குழந்தைங்க பார்த்துக்கிறது என்றைக்குமே கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏன் அது அப்படியே நான் சொல்கிறேன், ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த பெண்ணோட உடல் நிறைய மாறுதல்களை அண்டர்கோ பண்ணணும். ப்ரெக்னன்சி அப்படின்றதே நம்மளை உலுக்கி போடக்கூடிய ஒரு விஷயம்தான். அது எவ்ரிடே காமனாக நடந்தாலும் அந்த பர்டிகுலர் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அது ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயம். அவங்களோட பாடி சேஞ்ச் ஆகும். அந்த பாடி சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் லேபர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் அவங்க அண்டர்கோ பண்ணணும். டெலிவரி ஆகணும். டெலிவரியில் காம்ப்ளிகேஷன் ஆகும், இல்லை வந்து ஒரு சிசேரியன் ஆகும். சம்டைம்ஸ் குழந்தைக்கு ஏதாவது இஷ்யூஸ் வரும், மதருக்கு இஷ்யூஸ் வரும். இதுவே ஒரு பெரிய ஒரு மாறுதல். அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியில் வந்த உடனே இப்போ உங்களுக்கு ஒரு முட்டியில் ஏதோ ஒரு காயன்னு வச்சுக்கோங்க, உங்களால் நடக்க முடியல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு சப்போர்ட் இல்லை ஹெல்ப். ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா? எஸ். கண்டிப்பாக வேலைக்கு போக மாட்டீங்க. ஆமாம். வீட்டில் படுத்திருப்பீங்க, அதுக்கான மருந்து கொடுப்பாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துப்பாங்க. ஒரு பெண் அவங்களோட 3 கிலோ குழந்தைய நார்மல் டெலிவரியாக ஃபுல்லாக புஷ் பண்ணி எபிசியோட்டமே நாங்கள் ஒரு டேர் நடந்திருக்கும். இல்லை சிசேரியனில் 5 லேயர்ஸை கிழிச்சு குழந்தைய வெளியே எடுத்திருப்பாங்க. ஒரு மேஜர் அப்டாமினல் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. சர்ஜரி பண்ண அடுத்த செகண்ட் ஒரு குழந்தைய கையில் கொடுத்து அந்த குழந்தைக்கு 24 மணி நேரமும் நீ தான் பார்த்துக்கணும், குழந்தைக்கு வந்து எவ்ரி 2 hours ஃபீட் பண்ணணும், குழந்தை அழும்பொழுது கையில் வச்சுக்கணும், நீ தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கே இல்லாத ஒரு ஃபுல் டைம் வேலையை ஜஸ்ட்டு அந்த ஒரு ப்ராப்ளம்லேருந்து இப்போ தான் அந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து வெளியில் ஒரு மதர்கிட்ட நம்ம கொடுக்குறோம். ஜஸ்ட் கம்பேர் இட் வித் ஒரு நார்மல் அடிப்பட்டவங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்ட்டு கூட அந்த ஃபுல் லேபருக்கும் முடிச்சு வர அம்மாவுக்கு கிடைக்கிறது இல்லை. அண்ட் இட் இஸ் நாட் டுடேஸ் ப்ராப்ளம், திஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் அ ப்ராப்ளம். என்ன ஆயிடுச்சுன்னா, விமன் ஹாவ் அ கிரேட் பெயின் டாலரன்ஸ். ஏன்னா எல்லா விமனுக்கும் குழந்தை பெற்றுக்கிறது பிடிக்கும், குழந்தைய வளர்க்குறது ஒரு பெரிய கடமையாக பார்ப்பாங்க, அது நல்ல விஷயம். ஆனால் அதை அவங்க பண்ண எல்லாரும் எப்படி நினச்சிட்டாங்கன்னா, இது அவங்க வேலை தானே, அவங்க தானே பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு குழந்தை இந்த சமுதாயத்துக்கு வர்றது அது ஒரு சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது அந்த பொண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. தட் உமன் இஸ் டூயிங் அ ஃபேவர் டு த சொசைட்டி. நான் குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னா எனக்காக மட்டும் இல்லை, இந்த எக்கனாமியே வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷன் வச்சு தானே இருக்குது. இன்றைக்கி ஜப்பானில் எல்லாருமே வந்து ஓல்ட் பீப்புள் குழந்தை பெற்றுக்க மாட்டுறாங்க. many of the developed countries women are not going for, because support systems இல்லை, எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படணும்னு ஒரு women நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எக்கனாமியே ஃபாலோ ஆகும். அப்போது bringing a baby to the world is a societal thing. The society should actually help the mother there. ஹெல்ப்னா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை, உண்மையாகவே சிஸ்டமிக்காக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கா, இந்த விஷயத்தை தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ ஆல்தோ தட் கேர்ள் அவங்க வந்து ஒரு ரொம்ப வல்னரபிள் மோமெண்ட்டில் அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. ஐ திங்க் ஷி டெலிட்டட் த வீடியோ பிகாஸ் ஷி டென்ட் வாண்ட் லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி இருந்தது. அவங்களோட வீடியோ அதுக்கான ஸ்பார்க் தான். அது வெளியில் வந்தது வந்து ஒரு ஜஸ்ட் அ ஸ்பார்க் டு ரெஸ்பெக்ட் அ ப்ரைவசி. அதுலேருந்து நம்ம வெளியே வந்து பார்த்தோன்னா, என்னோட வீடியோட நான் அந்த ரீலில் பேசினதில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட மதர்ஸ் வந்து அவ்வளோ வல்னரபிள் இன்ஃபர்மேஷனை என் கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு இடமே இல்லை. தட் இஸ் ஸோ சேட் ஆக்சுவலி. ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம ஆக்சுவலி தேடி போகணும். ஆக்சுவலி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இந்த மதர் டெலிவரி ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணுற இந்த விஷயத்தை பற்றின பெர்செப்ஷன் எனக்கே மாறிடுச்சு மேம். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் சொன்னீங்களே, நிறைய பேர் 100க்கும் மேற்பட்ட மதர்ஸ் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. நிறையா மதர்ஸ் வந்து எனக்கு இந்த குழந்தைய நான் 3 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், எனக்கும் இதே ஸ்டேஜ் தான், அண்ட் என்னோட குழந்தையும் கொண்டுட்டு நானும் இதில் சூசைட் பண்ணி செத்துடலான் இருக்கேன், இப்படிலாம் மதர்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனா மேம்? அதாவது டிப்ரெஷன் அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு ஹோப்லெஸ்னஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஃப்யூச்சர் பற்றின ஒரு ஹோப் இல்லாமல் தான் யாருன்னேன்றதை அவங்க எந்த ஒரு ஃபீலிங்குமே அவங்களுக்கு இருக்காது. ஒரு சேட்னஸை கூட அவங்களுக்கு they will be trapped in their own headன்னு சொல்லுவோம். ப்ராப்பராக போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நம்ம சைக்காட்ரிஸ்ட் கிட்ட தான் போகணும். நாம் அங்கேயே போக வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்களால சிரிக்க முடியல, குழந்தைய ரசிக்க முடியல, குழந்தைய கொஞ்சத்துக்கு அவங்களுக்கு மென்டல் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா, அதை நம்ம ஃபேமிலியில் முதல்ல ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஓகே இவங்களுக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்காம அவங்களே ப்ளேம் பண்ணுறாங்க இல்லையா. நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் பேசணும். அந்த பொண்ணு ஒரு 4-5 நாளாக அப்படி இருக்கா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு தூங்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம், முதல்ல பார்த்துப்போம். அந்த பொண்ணு அழுவுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம்.
அந்த பொண்ணு சொல்கிறத கேட்போம், டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போவோம், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ஒப்பீனியன் வாங்க. இந்த அவேர்னஸ் அந்த பொண்ணை சுற்றி இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு, மெயினாக அந்த பார்ட்னருக்கு வரணும். இந்த அவேர்னஸ்க்கு தான் நம்ம மெயினாக டிப்ரெஷனை டயக்னோஸ் பண்ணி அதை எப்படி ட்ரீட் பண்ணுன்றதுக்கு அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனால் அதுக்கான வழிகள் வரும். அங்கே போகிறாங்களா? அதுவே போலையே. அந்த பர்சனே வந்து ஆஃப்டர் 2 years ஆஃப் ஹேவிங், ஐ திங்க் மோர் தென் 2 years, 2 பேபிஸ்க்கு அப்புறம் ஒரு டைமில் பிரேக் ஆகி தானே அந்த வீடியோவே போட்டாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, டிப்ரெஷனை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, வாட் இஸ் அவர் ஃபேமிலி சிஸ்டம், ஒர்க் சிஸ்டம், ஹவு இஸ் இட் டிசைன்ட் ஃபார் விமன்? தட்ஸ் த மேஜர் டாபிக் ஹியர். இப்போ உங்ககிட்ட ஒரு நான் கொஷின் கேட்குறேன் மேம், பட் நாட் as an anchor. இப்போ வந்து ஐ எம் அ மேன் அண்ட் ஐ ஹாவ் அ ஒய்ஃப். அவங்க வந்து ரொம்ப நாளாக அழுதுகிட்டே இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா, என்னோட பர்செப்ஷன் அதை பொறுத்துன்னா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, இது கொஞ்ச நாளில் சரியாயிடும். மேபி அவள் குழந்தை நடக்க ஆரம்பிச்சிட்டா, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா, everything will be better. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு தான், நம்ம அம்மாவும் இப்படி தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க, எல்லாருமே இப்படி தான் குழந்தை பெற்று வளர்த்துருப்பாங்க, அதனால் நீயும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஆஸ் அ ஹஸ்பண்டாக நான் சொன்னால், how will you make that person understand that this is a very serious situation? இதில் என்ன பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கால் வலிக்குது அப்படின்னா நம்ம உடனே வந்து அந்த கால் வலி போயிடும்னு நினைக்கிறது இல்லை இல்லையா? அது என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம். எல்லாருக்கும் காலங்காலமாக கால் வலி இருக்குது, அவங்களுக்கு அப்போ தான் ஆக்சிடென்ட் கூட ஆயிருக்கும். ஆக்சிடென்ட் ஆனால் உடனே போய் பார்க்குறோம் இல்லையா? ஃப்ராக்சர் இருக்கா? ஃப்ராக்சர் இல்லாமல் இருக்கலாம், அவங்க சாதாரணமாக கூட அழுதுருக்கலாம். பட் செக் பண்ணணும். ஆனால் செக் பண்ணணுன்ற கன்சர்ன் எப்போ வரும்? ஐயோ அவங்களுக்கு ஏதாவது இருந்துருமோ, நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? எல்லா வியாதிக்கும் அதை நம்ம நினைக்கிறோம். மைல்டாக கை வலி, கொஞ்சம் நெஞ்சு வலி இருந்தாலே ஐயோ இது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ, நம்ம எதுக்கும் போய் பார்த்துடலாம்ப்பா டாக்டரை, ஒரு இசிஜி எடுத்துகிட்டு வந்துடலாம், தப்பில்லையே சொல்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் வரதுன்னு சாதாரணமாக இது வாயுவாகவே இருக்கும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. வி கோ அண்ட் செக். இது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையா? நிறைய பேர் பிகாஸ் ப்ரெக்னென்சி ரொம்ப ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். Women might feel normal amount of sadness. ஆனால் why should we take it lightly ன்னு கேட்குறேன். What if it was a proper depression? What if she actually needs help? ஏன்னா திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூசைட் டெண்டன்சி வந்துடும். அது அவங்க தப்பாகவே இருக்காது. அவங்களோட ஹார்மோன்ஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் அந்த ஹார்மோன்ஸோட லெவல் டிப் ஆகும் பொழுது ஒரு டிப்ரெஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 பேரில் 10 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கலாம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவ்வளோ ஹை. இதை நான் அவேர்னஸ் வேணும்னு நான் சொல்கிறேன். ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம ரொம்ப அவேராக இருக்கோம், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுல இருக்கோமோ, டிப்ரெஷனால் இறந்து போகிறவங்களோட கணக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னால இறந்து போடுக்கிற கணக்குக்கு ஈக்குவல். அப்போது தட் இஸ் ஆல்சோ ஒரு உயிர்கொல்லி நோய் தானே. மென்டல் ஹெல்த்தை ஏன் நம்ம சீரியஸாக எடுத்துக்க கூடாது? உங்கள் ஒய்ஃபு தினமும் அழறாங்க, குழந்தைய ரசிக்கவே முடியல, அவங்களால அந்த ஃபேஸை வந்து என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு அவங்க போகலை அப்படின்னா, why should you not consider going to a doctor? Take it seriously. அதை எப்போ நம்ம சீரியஸாக எடுத்துப்போம்? ஃபஸ்ட்டு அது ஒரு வேலிடான ஒரு விஷயம்னு நம்மளுக்கு தெரியணும், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அவேர்னஸ் இல்லாததுனால உங்கள் அம்மா காலத்தில் பட்ட கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னால எல்லாரும் இறக்குறது இல்லை இல்லையா? அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க வெளியில் வந்திருக்கலாம். அவங்க எல்லாமே அந்த ஸ்ட்ரகிள் அண்டர்கோ பண்ணணும்னு இல்லை. வி ஆர் ஆல் இவால்விங். அதுக்கு பேசிக்காக அந்த பார்ட்னருக்கு வந்து சைல்டு பர்த் அப்படின்றது அந்த பொண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, அவங்களுக்கு அதில் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. முக்கால்வாசி ஃபிசிக்கல் பெயின் அண்ட் கஷ்டத்தை வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் குழந்தைக்காக அண்டர்கோ பண்ணும் பொழுது அவங்களுக்கான மென்டல் சப்போர்ட்டை நீங்கள் தானே கொடுக்கணும். இது ஒரு நியாயமான ஒரு விஷயம். இப்படியே போச்சு அப்படின்னா, as women get more economic independence, they will choose opt out of pregnancy, which is already happening in many countries. It will affect the economy in a big scale. ப்ரெக்னென்சி வேணாம், குழந்தை வேணாம் அப்படின்னு ஒரு women decide பண்ணிட்டாங்கன்னா, not only the economy, the family also. It is not that இது த்ரெட்டனிங்கான விஷயம் இல்லை, இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு எவல்யூஷன். முன்னாடி வந்து நிறைய குழந்தை பெற்றுட்டு இருந்தோம், இப்போ 1-2 கஷ்டமாக இருக்குன்னு ஒன்னோட நிறுத்திக்கிறோம் இல்லையா? அது 0 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் குழந்தை பெற்றுக்கிறது விமனோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லவே இல்லை, அவங்கள அதில் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. விமன் ஹாவ் பீன் வெரி ப்ராக்டிக்கல் ஆல்சோ அண்ட் வெரி ஃபர்கிவிங் இன் நேச்சர் ஆல் அலாங். இப்பயுமே வி வாண்ட் டு பிகம் அ மதர், வி வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் த பேபி, பட் இட் இஸ் நாட் அவர் ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் அதில் தனியாக விட்டு அவங்கள ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறது வந்து எந்த வகையிலுமே நியாயம் இல்லை. ஸோ அந்த வீடியோலையும் சரி, இப்போ நீங்கள் சொல்கிறதுலையும் சரி, இந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சப்போர்ட் சிஸ்டம்னு வரும்போது முன்னாடி இருக்கப்போ லைக் ஒரு 10 to 15 years பேக் போகும்போது கூட கொஞ்சம் ஜாயின்ட் ஃபேமிலிஸ்லாம் இருந்துச்சு. இப்போது நம்மலாம் வந்து மேக்ஸிமம் எங்கே போனாலும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை இப்படி தான் இருக்குது. மேபி இந்த ஒரு ஃபேமிலி செட்டப் கூட இந்த டிப்ரெஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாமா மேம்? ஆக்சுவலி நான் அப்படி தான் நினச்சேன். வீடியோ பண்ணும்போது கூட எனக்கு அந்த தாட் இருந்துச்சு. அப்புறம் நான் கமெண்ட்ஸை கோத்ரூ பண்ணேன். ஒரு 100 கமெண்ட்ஸ் கிட்ட வந்தப்போ பாதி பேர் இல்லை மேம் நான் ஜாயின்ட் ஃபேமிலி செட்டப்பில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு சப்போர்ட் இல்லைன்றாங்க. சில பேர் வந்து மேம்
அவங்க வந்து குழந்தையும் பார்த்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு இன்னும் தான் மென்டல் டென்ஷன் இருக்குது, இது நான் தனியாகவே கஷ்டப்பட்டுட்டு போகிறேன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தை வச்சுட்டு தனியாக இருக்காங்க, தனியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தனியாக தான் இருக்கணும்னு கூட இல்லை, அந்த கும்பலுக்கு நடுவுலையும் கூடமே அவங்க தனியாக ஃபீல் பண்ணலாம். உண்மையான சப்போர்ட் அப்படின்னா என்னம்மா? அந்த பர்சனோட வலி உங்களுக்கு புரியுதா? அதை ரெக்கக்னைஸ் கூட பண்ணுறதில்ல. அது ஒரு இட் இஸ் மோர் ஆஃப் அன் இமோஷனல் சப்போர்ட் ஃபர்ஸ்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட் நெக்ஸ்ட். ஒரு மனுஷங்களுக்கு மனுஷன் பண்ணுறது தானே. ஆனால் அது ஃபேமிலி சிஸ்டமில் லக்கி பீப்புள் கெட் இட். இப்பயுமே வந்து அம்மா பக்கத்தில் இருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு அம்மாவையும் பார்த்துக்கிட்டு நிறைய ஃபேமிலிஸ் பண்ணுறாங்க, மாமியார் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. அந்த ஹஸ்பண்டுக்கே வந்து அவங்க கேட்கறதே புரியாது. சரி, அந்த பொண்ணு வந்து கண்டினியூஸாக வீட்டில் குழந்தையோட இருக்கே, ஒரு 2 மணி நேரம் குழந்தை வச்சுட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் வெளியில் ஒரு வாக்கிங்கான போன எத்தனை பேர் நினைக்கிறாங்க? நீங்கள் தனியாகவே இருந்துட்டு போங்க, உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கலாம். பட் யூ திங்க் தட் பிகாஸ் ஷீ இஸ் அட் ஹோம் வித் த கிட் அவங்க ஒர்க் ஈஸின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுவே பெரிய தப்பு. ஸோ இன்ஃபேக்ட் அந்த வீடியோ போடும்போது உண்மையாகவே நினச்சேன் ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்பில் இருந்தால் இந்த ப்ராப்ளம்ஸ் கம்மியாக இருக்குமான்னு. பட் எனக்கு ஆஃப்டர் சீயிங் த கமெண்ட்ஸ் ஐ ஃபீல் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கோமோ இல்லை தனியாக இருக்கோமோ இல்லை ஈவன் ஒன் பர்சன் அவங்கள புரிஞ்சுக்கிறவங்க இருந்தால் அவங்க அவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அது ஃபேமிலியை பொறுத்து இல்லை, எந்த மக்களை பொறுத்து, அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஆட்களோட மென்டாலிட்டியை பொறுத்து தான் இந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது. என் ஹஸ்பண்ட் இருக்காரு, பட் ஹீ இஸ் அ கம்ப்ளீட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் மீனா அந்த ஒரு பர்சனால கூட என்னை வந்து ஃபுல்லாக செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். இல்லை ஒரு கூட்டு குடும்பத்தில் எல்லாருமே அவங்களுக்கு அவங்களை டார்ச்சர் பண்ணுறதுலே ஒரு குறியாக இருக்காங்கன்னா அங்கே அவங்க இன்னும் தனியாக மட்டும் இல்லை, இன்னும் மிசரபிளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா தனியாகவே விட்டுறடா, நான் குழந்தைய தனியாகவே வளர்த்துட்டு போகிறேன்ற லெவல்லே நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸை பொறுத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விமன் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணுறாங்க, லேபர் பெயின் அதெல்லாம் கோத்ரூ பண்ணி குழந்தை பெற்றதுக்கப்புறமும் ஆஃப்டர் டெலிவரி சேடாக இருக்கிறது வந்து சம்திங் நார்மல் அப்படின்றது வந்து இப்போ நம்ம பேசணும். பட் இதுக்கப்புறமும் பார்த்தோன்னா அவங்களோட ஒர்க் லைஃபோ அவங்க சின்ன வயசுலேருந்து படிச்சது எதையுமே கண்டினியூ பண்ண முடியாமல் ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணுற விமனோட பெயினை இன்னைக்கு எல்லாருமே வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்களே மேம். அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் அ உமன் டிசைட்ஸ் டு கெட் ப்ரெக்னென்ட் அந்த டெசிஷனை வந்து அந்த லேடி எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க தெளிவாக என்ன எதுக்குள்ளே போகிறோன்றது தெரிஞ்சு போகணும். ஓகே, ஆஸ் அ உமன். ஏன்னா ஒரு அடல்ட் உமன் they are deciding to have a baby. அந்த டெசிஷன் மேக்கிங்க்கே ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 25 வயசு வரைக்கும் நீங்கள் படித்து நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்கன்னா உங்கள் கரியர் இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க, எவ்வளோ நாள் பிரேக் எடுக்க போகிறீங்க, எப்போ யூ வாண்ட் டு ரீஜாயின், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண போகிறீங்களா, அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் என்ன, உங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் இருக்கா, ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எவ்ரி திங் ஹேஸ் டு பி பிளான்ட். அப்போ தான் வந்து அந்த டெசிஷனை நீங்கள் கான்ஷியஸாக எடுக்கும் பொழுது அதனால் வர ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுனாமா, ஒரு டிக் போடுற மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்துச்சா, செகண்ட் குழந்தை இப்படின்ட்டு நம்ம போகும்பொழுது என்னன்னே தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க. இப்படி தான் இருக்க போது போல இருக்குன்னு யாருக்குமே தெரியறதில்ல. அட்லீஸ்ட் ப்ரெக்னென்ட் ஆனால் வயிறு பெருசாகும் குண்டாகும்னாது ஒரு ஐடியா இருக்குது. குழந்தை பிறந்தா அந்த குழந்தை வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் குடிச்சிட்டே இருக்கணுமா மேம், பிரேக்கே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் they understand the problem only after going through it. That is a very அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, நமக்கு தெரியாது. that person also told இல்லை என்கிட்ட யாருமே சொல்லுங்க இது இப்படி தான் இருக்க போகுதுன்னு. they get into it without awareness. யாருக்கு இருக்கோ இல்லையோ குழந்தை பெற்றுக்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இப்படி தான் இருக்க போகுது. குழந்தை பிறந்த உடனே குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும், பிரெஸ்ட் ஃபீடிங் எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுது, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஏர்லியாக இருந்தால் நம்மளே எப்படி நம்மளுக்கான அட்வொகேட் நம்ம தான். நம்ம என்ன சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு பேசினாலும் நம்ம தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் சிஸ்டம். ஸோ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற லெவல்லையாவது விமன் வந்து அவங்கள எக்யூப் பண்ணிக்கணும். நான் பார்க்கறது என்னென்னா அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாததுனால அவங்க தொலைஞ்சு போயிடுறாங்க. யூ ஹேவ் டு பி அவேர் இல்லையா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் கம்ஸ் வித் எஜுகேஷன், இட் கம்ஸ் வித் ஆல் ஆஃப் தீஸ். லைக் நம்ம இப்படி பேசும்போது இதை பார்த்துட்டு இருக்க கல்யாணம் ஆகணும் குழந்தை பெற்றுக்கலாமான்னு யோசிக்கிற எல்லாருக்குமே இது ஒரு அவேர்னஸ் செஷன். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் சம்திங். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஹேவிங் அ பேபி இஸ் ஆல்சோ அ வெரி ஃபுல்ஃபில்லிங் திங் இன் லைஃப். அப்போ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும்பொழுது அது நல்லா இருக்கும். பட் அந்த கஷ்டத்தை எப்படி அண்டர்கோ பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் ஆல் பிகின்ஸ் வித் செல்ஃப் எஜுகேஷன். ஸோ ஒரு விமன் அவங்க சைட்லேருந்து என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கணும், எப்படி ப்ரீ பிளான்டாக இருக்கணும் அண்ட் ப்ரிப்பேர்டாக இருந்தோன்னா வரக்கூடிய கஷ்டங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் ஆல் விமன், பி வெரி வெரி சூஸிங் யுவர் பார்ட்னர். ஓகே, முக்கியமான டெசிஷன் லைஃப்லே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் இஸ் ஹூ யூ வாண்ட் டு மேரி. தட் சேஞ்சஸ் எவ்ரி திங். That changes everything.
ஸோ வந்து எல்லாமே பார்க்கணும் தான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு அந்த பர்சனுக்கு வந்து இந்த ஹியூமன் டெண்டன்சி, எம்பத்தி நம்மளை பார்த்துப்பாங்கன்னா வந்து நம்ம சில பேர் என்ன நினைக்கிறாங்க, லவ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க பார்த்துப்பாங்க. அப்படிலாம் பேச்சில் மட்டும் இருக்கிறவங்கள வந்து பார்த்து கல்யாணம் பண்ண தேவையில்லை. ஆக்ஷன்ஸ்லேயே இருக்கணும். ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஆக்ஷன்ஸ் பார்க்கணும். ஃப்ளவரி வேர்ட்ஸ், கவிதைகள் இது மட்டும் வாழ்க்கை இல்லை. ஸோ வெதர் அரேஞ்ச்டோ லவ்வோ நீங்கள் அந்த பர்சனை சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டான பர்சன் சூஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக ஒரு ஈவன் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருந்தாலுமே ரைட்டான ஹெல்ப் கிடைக்கும். கரெக்டாக அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வர எல்லா கஷ்டங்கள்லையுமே சேர்ந்து போகிறதுக்கு வந்து ஏன்னா லைஃப் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட்ல. Postpartum depression is one of the difficulties. Every other difficulty when you face, and even for men for that matter. நான் விமன் மட்டும் இங்கே சொல்லலை, பார்ட்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்.